அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களை சோல்ஃபுல் ஸ்டோரிஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அர்ஜுனனின் தேரில் ஹனுமானின் உருவம் எப்படி வந்தது, எதற்காக வந்தது என்று இன்று பார்ப்போம். அர்ஜுனனுக்கு ஒரு முறை ஒரு சந்தேகம் வந்தது. ராமர் உண்மையிலே சிறந்த வில்லாளி எனில் ஏன் அவர் தனது வில்லை கொண்டு சேதுவுக்கு பாலம் கட்டவில்லை? வானரங்களை வைத்து ஏன் பாலம் கட்டினார்? எப்படியாவது இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான். பாசுபாஸ்திரம் வேண்டி அவன் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நதி தீர்த்தத்தில் ஹனுமான் தனது சுய உருவை மறைத்து ஒரு சாதாரண வானரம் போல உருக்கொண்டு அமர்ந்து ராமநாமம் ஜபம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவரிடம் சென்று, ஏய் வானரமே, உன் ராமனுக்கு உண்மையில் திறன் இருந்திருந்தால் வில்லினாலே பாலம் கட்டியிருக்கலாமே, ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டினார் என்றான் இகத்தலமாக. தியானம் கலைந்த ஹனுமான் எது நிற்பது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவன் கர்வத்தை ஒடுக்க திருவுள்ளம் கொள்கிறார். சரப்பாலம் என் ஒருவன் பாரத்தையே தாங்காது என்னும் பொழுது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தை தாங்கும்? ஏன் முடியாது? நீ நின்றால் தாங்கும்படி இந்த நதியின் குறுக்கே நான் ஒரு பாலம் கட்டுகிறேன். நீ அல்ல, எத்தனை வானரங்கள் அதில் ஏறினாலும் அந்த பாலம் உறுதியாக நிற்கும் என்கிறான் அர்ஜுனன். தனது காண்டிபத்தின் சக்தி மேல் அபார நம்பிக்கை கொண்டிருந்த அர்ஜுனன் பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வித்தை வளர்த்து அதில் குதித்து உயிர் துறப்பேன் என்கிறான். நான் தோற்றால் என் ஆயுளுக்கும் உனக்கு அடிமையாக உனது தேர்கொடியில் இடம்பெறுவேன் என்கிறான் ஹனுமான். அர்ஜுனன் சரப்பாலத்தை கட்டத் துவங்கினான். ஹனுமான் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ராமநாம ஜபம் செய்ய தொடங்கினான். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் ஹனுமான் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்ததுதான் தாமதம். பாலம் தகர்ந்து சுக்குநூறானது. ஹனுமான் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் வெட்கி தலை குனிந்தான். பார்த்தாயா என் ராமனின் சக்தியை என்கிறான் ஹனுமான் கடகடவென சிரித்தபடி. தனது வில் திறமை இப்படி ஆகி போனதே என்று வருத்தம் அர்ஜுனனுக்கு. போரில் வெற்றி பெற பாசுபாஸ்திரத்தை தேடி வந்த நான் தேவையின்றி ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றுவிட்டேனே. நான் உயிர் துறந்தால் என் சகோதரர்களை யார் காப்பாற்றுவார்கள்? கிருஷ்ணா, என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறியவாறு சொன்னது போலவே வேள்வித்தி வளர்த்து அதில் குதித்து உயிர் துறக்க எத்தனித்தான். ஹனுமான் தடுத்த போதும் தனது பந்தயத்திலிருந்து பின்வாங்க அவன் தயாராக இல்லை. அர்ஜுனன் குதிக்க எத்தனித்த பொழுது என்ன நடக்கிறது, இங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையில் ஒரு அந்தணர் தென்பட்டார். இருவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினார்கள். பந்தயம் என்றால் சாட்சி என்று ஒன்று இருக்க வேண்டும். சாட்சியின்றி நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டதால் அது செல்லாது. மற்றொரு முறை நீ பாலம் கட்டு, மற்றொரு முறை இந்த வானரம் அதை உடைத்து நொறுக்கட்டும். பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று. அந்தனர் கூற இருவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இரண்டாவது முறை பாலம் கட்டுவதால் மட்டும் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது என்று கருதிய அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைத்தபடி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லியபடி பாலம் கட்டினான். தன் பலம் தனக்கே தெரியாது ஹனுமானுக்கு. இருப்பினும் முதல் முறை பாலத்தை உடைத்திருந்தபடியால் கர்வம் தலைக்கு ஏறியிருந்தது. இம்முறை ராமநாமம் ஜபம் செய்யவில்லை. அர்ஜுனன் பாலம் கட்டியவுடன் அதில் ஏறுகிறார், நிற்கிறார், ஓடுகிறார், ஆடுகிறார். பாலம் ஒன்றும் ஆகவில்லை. பார்த்தாயா எங்கள் கண்ணனின் சக்தியை? நீயே சொல், யார் இப்பொழுது பெரியவர்? எங்கள் கண்ணன் தானே. அர்ஜுனன் கேள்வியால் ஹனுமானுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. அங்கே சாட்சியாக நின்று கொண்டிருந்த அந்த அந்தணரை நோக்கி வந்து, யார் நீங்கள் என்று கேட்கிறார் ஹனுமான். அந்தணரின் உருவம் மறைந்து அங்கு சங்கு சக்கரதாரியாக பரந்தாமன் காட்சி அளிக்கிறார். இருவரும் அவர் கால்களில் விழுந்து ஆசை பெற்றனர். நீங்கள் இருவரும் தோற்கவில்லை, ஜெயித்தது கடவுள் பக்தியும் நாமஸ்மரணையும் தான். அர்ஜுனன் முதல் தடவை பாலம் கட்டும் பொழுது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கின்ற அகந்தையில் என்னை மறந்து பாலம் கட்டினான். ஹனுமான் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ராமநாமத்தை ஜபித்தான்.
ராமநாமம் எப்பொழுதும் தோற்காது. எனவே முதல் முறை ஹனுமான் வெற்றி பெற்றான். இரண்டாம் முறை அகந்தை ஒழிந்த அர்ஜுனன் என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான். ஹனுமான் தன் பலத்தாலே தான் வென்றோம் என்று கருதி ராமநாமத்தை மறந்தான். எனவே இரண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான். இருமுறையும் வென்றது நாமஸ்மரணையை தவிர நீங்கள் அல்ல என்றார் பரந்தாமர். கர்வம் தோன்றும் பொழுது கடமையும் பொறுப்புகளும் மறந்து விடுகின்றன. எனவேதான் சும்மா இருந்த ஹனுமனை சீண்டி பந்தயத்தில் இறக்கினான் அர்ஜுனன். உங்கள் இருவருடைய பக்தியும் அளவு கடந்தது, சந்தேகமே இல்லை. ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை உணர மறந்து விட்டீர்கள். அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம். மேலும் அர்ஜுனா, இந்த வானரன் வேறு யாரும் அல்ல, சிரஞ்சீவி ஹனுமனே என்றார் பரந்தாமன். உடனே ஹனுமான் தனது சுய உருவை காட்டுகிறார். அர்ஜுனன் அவர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். ஹனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர், ஆஞ்சநேயா, பாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை. நீ போர் முடியும் வரை அவன் தேர்கொடியில் இருந்து காக்க வேண்டும். அதன் பொருட்டே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன். நீ இருக்கும் வரை அந்த இடத்தில் எந்த மந்திரங்களும் தந்திரங்களும் வேலை செய்யாது என்றார் கிருஷ்ணர். அப்படியே ஆகட்டும் பிரபு என்று அவரிடம் மறுபடியும் ஆசை பெற்றார் ஹனுமான். இன்றும் பாரத போர் சம்பந்தப்பட்ட படங்களில் அர்ஜுனனின் தேரில் ஹனுமனின் உருவம் இருப்பதை பார்க்கலாம். அர்ஜுனன் தேரின் கொடியில் ஹனுமன் இடம்பெற்ற கதை இதுதான். நன்றிகள். வாழ்க வளமுடன்.